ரசிகனை ரசிக்கும் தலைவா
இசை மகளே
மகளே கலைமகளே அம்மாடி எனக்கு அருள வருவாயோ ஆதிவள்ளி கைலாசம் ஆதி பொன்னார் முடிதூலரங்க யாரெல்லாம் ஆண்டுவாரா அரணாரோடு பார்வதியும் ஆனந்தம்மாய் குழுவிரு இந்திர லோகன் தன்னதில் இந்திரஞ்சந்திர சூரியரும் குழுவிருக்க வைகுண்ட லோகத்தில் பச்சமானு லட்சுமியும் பௌசுடனே குருவில் 33 கோடி தேவன் 48,000 கோடி ரிஷிமார் அகத்திச்சரம் பரத்திச்சரது கலை கோட்டு மாமுனி அமர தேவர் முன்னர் அட்டதிக்கு பாலகன் ஆகாயத்தில் சூரியன் அன்பு குளி சந்திரன் ஆகாய வாணியோடு அன்னை எங்காதேவி அப்படி கொலுவிருந்து வாரபோது கைலாச வாசலில் கடவுளான பகவானுக்கு தெய்வலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடுவான் ரம்பையவ வருவான் நடனம் அது ஆடுவான் ஊர்வசியா வருவான் உல்லாசமா பாடுவான் மேனகையா வருவான் மிருதங்கமும் போடுவான் சரஸ்வதி வருவான் அம்மா சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய ஆதிவள்ளி என்னும் கைலாச வாசலிலே யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு 1008 ஜடாமுடிகளோடு சக்தியோடு சிவபெருமான் கையிலே கொலுவிருந்து வரக்கூடிய பகவான் ஆகப்பட்டவர் அவர் மட்டுமா கையிலே கொலுவிருந்து வரார் தேவாதி தேவ முனிவர்களும் 33 கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்கள் என அகஸ்தியர் புரசித்தர் அழகு கலை கோட்டும் முனிவர் என அட்டதிக்கு பாதர்கள் என ஆகாய உலகத்தில் கொலுவிருந்து வரக்கூடிய நாளையிலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகங்களை இறைவன் படைத்து என்ன உண்ணாமனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை இறைவன் படைத்து சிறிய உயிர் செச்சிறும முதல் பெரிய உயிர் மத யானை கூட்டம் வரை மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் என ஆடு மாடு கன்றுகாலிகள் என அனைத்தையும் படைத்த இறைவன் அவற்றிற்கு அனைத்துக்கும் பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என்று பகவானுடைய வேலை என்ன 14 உலகங்கள் முழுக்க நாள்தோறும் படியரிசி எடுத்துக்கொண்டு படியளப்பதுதான் பகவானுடைய வேலையாக இருந்து வந்தது. அப்படி இருக்கும் பொழுது 14 உலகங்கள் எல்லாம் இறைவன் எப்படி படியளக்கிறார் தெரியுமா? நாளை நல்லது நாடு எங்கும் படியளம் உரிய நல்லது உலகம் எல்லாம் படியளம் மரக்கறினை மாநிலமும் படியளம் ஆண்டவன் அகிலம் எல்லாம் படியளந்து வாரபோது கைலாச வாசலுக்கு கடவுளான பகவான் எப்போ சிவன் வருவார் என்று எதிர்பார்த்து வருவான்.
எதிர்பார்த்து இருப்பாளா இறையளந்த ஈஸ்வரன் எப்போ சிவன் வருவாய் எதிர்பார்த்து இருப்பாளா ஆதிசக்தி பார்வதியா தங்க நல்ல தாம்பழத்தில் பாரிஜாத மலர் எடுத்து பெண்ணியில ஜலம் எடுத்து திருவையுள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பாளா பணிமேடையும் செய்வாளா இழைத்து வந்த பகவானுக்கு இழைப்பாரி கொடுப்பாளா படைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுப்பாளா களைப்பாரி இழைப்பாரி களைப்பாரி இழைப்பாரி ஆதி கைலாசத்தில் ஒரு களைப்பாரி இழைப்பாரி கைலாசத்தில் ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி சிவபெருமான் 14 உலகமெல்லாம் படியளந்து விட்டு கைலாச வாசலிலே களைப்பாரி இளைப்பாரி இருக்கும் பொழுது என் தாயாகப்பட்ட பார்வதா தேவிக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் வருது? பொம்பளையா பிறந்தவளுக்கு ஃபுல்லாமையும் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய வேலை என்ன? சந்தேகம் அப்படிங்கக்கூடிய ஒரு வியாதி தான். அப்பேற்பட்ட சந்தேகம் என் தாயாகப்பட்ட பார்வதிக்கு வந்தது. ஐயா என்ன சந்தேகம் வந்தது? ஐயா ஆண்டவா பகவானே, நானும் நாள்தோறும் படியரிசி எடுத்து எடுத்து உங்களோட தந்துகிட்டு தான் இருக்கேன். 14 உலகங்கள் எல்லாம் நீங்க படியளக்க போய்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க படியளந்துட்டு வந்தீங்களே, 14 உலகத்துல என்ன அனைத்து உயிர்களுக்கும் பட்டினி இல்லாமல் படியளந்து வந்தீர்களா? இல்லையா 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 அப்படின்னு யாரு கேட்கா? என் தாயாகப்பட்ட பார்வதி கேட்கா. பார்த்தார் பகவான், பார்வதி நீ ஒவ்வொரு நாளும் படியரசி எடுத்து தார, இன்றைய தினத்திலையும் நான் 14 உலகங்களுக்கும் நீ படியரசி எடுத்து தந்ததனுடைய அடிப்படையில எல்லா ஒரு உயிர்களுக்கும் நான் பட்டினி இல்லாமல் படியிழந்து வந்தேன் அம்மா அப்படின்னு யார் சொல்லுறா? பகவான் சொன்ன உடனே மறுநாள் தினத்திலையும் ஆதி சிவபெருமானாகப்பட்டவர் நாளை நல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படியளங்க புறப்பட்டு சென்றார். அப்படி இருக்கும் பொழுது என் தாயாகப்பட்ட பார்வதி என்ன நினைக்கா? தினத்தோறும் நம்மளும் படியரசி எடுத்து கையில கொடுப்போம், படியிழக்க போறேன்னு பகவான் போயிட்டு இருக்காரு. உண்மையிலே என்னப்பா எங்க போறாருன்னு தெரியல. இவர் உண்மையிலேயே படியிழக்கத்தான் போறாரா இல்லன்னா படிய வந்து விட்டு பாருன்னு சொல்லி நாட்டுல உள்ள மக்களை தான் சுத்தி பார்த்துட்டு வராராங்கிறத இன்னைக்கு நம்ம சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தாயாகப்பட்ட பார்வதி யார வரவழைத்தால் தெரியுமா? சாமி விஸ்வகர்மாவை வரவழைத்து என்ன சொல்லுவாளா? அம்மா என்ன சொல்லுவாளா? சுவாமி என்னகனி விசகர்மா சித்திரமாய் செப்பு செய்து அப்பானி சிறப்புடனே கொண்டு வாடும் ஆதிசக்தி பார்வதி அழகுடனே சொன்ன போது விஸ்வகர்மா எது சொல்வா? அப்பனே காஞ்சிபுரம் கம்பு வேட்டி கட்டை சிமிழ் உண்டு செய்து சிமிழுக்கேற்ற வண்ணம் தீட்டி அப்பானி திருக்காணி பூண்டு போட்டு ஞானி சிறப்புடனே கொண்டு வாப்போ. ஐயா பார்வதியும் சொன்ன போது பார்வதியும் சொன்ன போது விஸ்வகர்மா பார்வதியும் சொன்ன போது விஸ்வகர்மா
காஞ்சிபுரம் கம்பு வேட்டி அடடை கட்டை சிமிழ் உண்டு செய்து ஐயா சிமிழு கேட்ட வண்ணம் தீட்டி அங்கே சீனி போட்டு தானும் போட்டி சாமி சிப்பில் செய்து வந்து சிப்பில் சிமிழ் செய்து வந்து சுவாமி பார்வதியின் கை கொடுத்தார். பார்வதியுடைய வார்த்தையை கேட்ட விஸ்வகர்மா காஞ்சிபுரம் கண்பு வெட்டி செப்பல் சிமிழ் செய்து சிமிழுக்கு ஏற்ற வண்ணத்தை தீட்டி அந்த சிமிழுக்கு திருக்காணி பூட்டை போட்டு நான் கதை படிக்கும் போதான் வந்து இப்படி முன்னாடி வந்து உட்கார்ந்து வீடியோல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் அவ்வளவுக்கு எப்பா விஸ்வகர்மா சித்திரமாய் செப்பு சிமிழுடனே கொண்டு வந்து தர வேண்டும் என்று பார்வதா தேவியாகப்பட்ட விஸ்வகர்மாட்ட சொன்ன உடனே அப்படியே செஞ்சு கொண்டு வந்து யார் கையில கொடுக்கான்? பார்வதா தேவியினுடைய கையில கொடுத்தான் விஸ்வகர்மா. செப்பு சிமிழை கையில எடுத்தா அப்படித்தானே? சிமிழை கையில எடுத்த உடனே என் ஆயாகப்பட்ட பார்வதா தேவி என்ன நினைக்கா, இந்த சிமிழுக்கு ஏத்த உயிர் எந்த உயிரத்துக்கு உள்ள அடைக்கலாம்? உடுக்கு காரணத்துக்கு உள்ள அடைச்சிருவோமா, இல்ல தாள காரணத்துக்கு உள்ள அடைச்சிருவோமா, இல்ல படத்து காரணத்துக்கு உள்ள அடைச்சிருவோமான்னு யாரு யோசிக்கா? பார்வதா தேவி யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படித்தானே? உடனே செப்பு சிமிழை எடுத்தா அக்கம் பக்கம் பார்த்தாங்க தாயாகப்பட்ட பார்வதி. இருமல் பயங்கரமா இருக்கு, சர்ப்பத்தை முடிச்சதா? சளியை தெரியல, ஏன் சர்ப்பத்தை முடிக்கீங்க? ஓசியில கிடைக்கிறது கண்ட பினாயில முழுக்கட்டும் வாங்கி குடிச்சிட வேண்டியது. சர்ப்பத்தை குடிச்சுட்டேன், சளி எனக்கு தொண்டை கரகரன்னு வந்து மேடையில வந்து நம்மளை பாடாப்படுத்த முடியுது. என் தாயாகப்பட்ட பார்வதி அக்கம் பக்கம் பார்த்தால் சிச்செரும்பு சாரையாக செல்வதை பார்த்து ரெண்டே ரெண்டு சிச்செரும்பை பிடித்து சிமிழுக்குள் அடைத்தால் என் தாயாகப்பட்ட பார்வதி. சிமிழுக்குள் அடைத்து சிமிழை முந்தானை எக்குழுக்குள் வைத்துக் கொண்டு எக்குளில் செருவி வைத்துக் கொண்டு என் தாயாகப்பட்ட பார்வதி என்ன நினைக்கா, சாமி எப்போ ஜீவன் வருவார என்று எதிர்பார்த்து இருப்பார். படியளக்க பகவானோ கைலாசம் வருவார என்று ஐயா கண்ணன் ஜங்கை பார்வதி அங்கு எதிர்பார்த்து இருப்பார். எதிர்பார்த்து இருக்குமோ வழக்கம் போல பகவான் பாத பூஜை முடிக்க பார்வதி வருவார் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. பார்வதா தேவி பாத பூஜை முடிக்க தங்க நல்ல தாம்பளத்தை எடுத்துட்டு போனாளா? அவ எப்படி இருக்கா? தாயாகப்பட்ட பார்வதி மௌனமாக இருப்பாளா? மாயன் தங்கை பார்வதியா அம்மா குறிந்த தலை நிமிரல, அம்மா உழைந்த கூந்தல் முடியல, அம்மா கவுண்டல் தலை நிமிரல, தாய் மௌனமாக இருப்பாளா? அம்மா மௌனமாக இருப்பாளா? அந்த மாயன் தங்கை பார்வதி அம்மா ஏடி அம்மா பார்வதி பகவான் இல்லா வேளையிலே பாடி மோசம் வந்தது என்ன? தாயை இறைவன் இல்லா வேளையிலே அம்மா எம்பெருமான் தங்கையே உனக்கு இடைஞ்சல் வந்து சேர்ந்தது என்ன? அம்மா சிவனார் இல்லா வேளையிலே சிவசக்தியின் மாற்றமே கடவுள் இல்லா வேளையிலே கடவுள் இல்லா வேளையிலே அம்மா கண்ணன் தங்கை மாறும் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்?
ஈரேழு 14 உலகங்கள் எல்லாம் பட்டினி இல்லாமல் படியரிசி அடைந்து விட்டு வந்தீர்களான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்ல. இன்னைக்கும் நான் உங்ககிட்ட அதைதான் கேட்கேன். ஈரேழு 14 உலகங்கள் எல்லாம் பட்டினி இல்லாமல் நீங்க படியிழந்து வந்தீர்களா அப்படின்னு யாரு கேட்கா? என் தாயாகப்பட்ட பார்வதி கேட்கும் பொழுது பகவான் என்ன சொல்லுறாரு? அம்மா பார்வதி, ஈரேழு 14 உலகங்கள் எல்லாம் அத்தனை உயிர்களுக்கு நான் பட்டினி இல்லாமல் படியிழந்து விட்டு வருகிறேன் அம்மா. எந்த உயிருமே தப்பல அப்படின்னு யார் சொல்றா? பகவான் சொல்றாரு. பார்த்தா என் தாயாகப்பட்ட பார்வதி, அம்மா பகவானே இல்ல, நீங்க இன்னைக்கு எல்லா உயிர்களுக்கும் பட்டினி இல்லாமல் படியிழந்திருக்க முடியாது. இறைவா, எனக்கு இன்னைக்கு 2 உயிர் பட்டினியாக இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றா? தாயாகப்பட்ட பார்வதி சொல்லுதா. பகவான் என்ன சொல்லுதாரு இருக்கு? ஏடி அம்மா பார்வதி, சந்தேகம் உனக்கு சந்தேகமா இருந்தீராத, சந்தேகமா இருந்தீராத, பட்டினியா இருக்கின்ற உயிரையும் கொண்டு வா. ஏடி அம்மா பார்வதி, அம்மா ஏடி அம்மா பார்வதி, பட்டினியா இருக்கின்ற அம்மா உயிரையும் கொண்டு வா. பகவான் சொன்ன போது முந்திய உழைப்பாளா ஆதிசக்தி பார்வதியா அங்கே செச்சு விளை திறப்பாளா. சுவாமி செச்சு விளை திறந்த போது சுவாமி ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் அங்கே ஓரெரும்பா இருக்குதையா. சுவாமி திண்டு மட்டும் தின்னிருக்கு, திங்க முடியாமல் வைத்திருக்கு. ஐயோ உண்ணோ மட்டும் உன்னிருக்கு, உண்ண முடியாமல் வைத்திருக்கு. ஐயா சுச்சி சுச்சி வருவதையா, ஐயோ சுச்சி சுச்சி வருவதையா. சொக்கன் பகவான வருவதையா. தகத்தை அப்படி போடு. சுவாமி திங்கு மட்டும் தின்னிருக்கு, திங்க முடியாமல் வைத்திருக்கு. தாயே உண்ணு மட்டும் உன்னிருக்கு, உண்ண முடியாமல் வைத்திருக்கு. அம்மா சுத்தி சுத்தி வருகுதையா, வருகுதையா. ஓகே பகவான பார்வதி, எல்லா வீரர்களுக்கும் பட்டினி இல்லாம நான் படியிழந்து விட்டு வந்தேன்னு சொன்னேன். நீ நான் சொல்லும் போது நம்பனியா? திங்கு மட்டும் தின்னிருக்கு, தின்ன முடியாமல் வைத்திருக்கு ஐயா. உண்ண மட்டும் உண்ணருக்கு, உண்ண முடியாமல் வைத்திருக்கு. அம்மா பார்வதி, ஆண்டவனை பரிசு செய்ய தாய் அதிக பாவம் எப்ப தீர்ப்ப, இந்த கடவுளையே பரிசு செய்த அம்மா கடிய பாவம் எப்ப தீர்ப்ப. அம்மா புருஷன பரிசு செய்த ஏடா ஏடா அம்மா அம்மா இந்த பொல்லா பாவம் எப்ப தீர்ப்ப. தாயே பொல்லா பாவம் பகவான் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா, சாமி ஆண்டவனே பகவானே, ஐயோ ஆடல பரிசு செய்த சாமி அதிக பாவம் போக்குதற்கு சாமி ஆண் குழந்தை எனக்கு வேணும். சுவாமி புருஷன பரிசு செய்த ஐயோ பொல்லா பாவம் போக்குதற்கு ஒரு குழந்தை வர எனக்கு வேணும். ஏ அம்மா பார்வதி, பகவானை பரிசு செய்த பாவத்தை போக்குவதற்கு
என்ன பரிகாரம் செய்ய போறேன்னு பார்வதா தேவிட்ட பகவான் கேட்டதுக்கு, ஆண்டவா சிவபெருமானே, பண்ணிய பாவத்தை நான் தீர்க்க வேண்டும் என்றால் ஒரு குழந்தையால் மட்டும்தான் நான் முடியும் என்று சொல்லி எனக்கு ஒரு குழந்தை வர வேண்டும் என்று என் தாயாகப்பட்ட பார்வதி கேட்கார். அதுக்கு பகவான் என்ன சொல்றாரு, அம்மா பார்வதி, குழந்தை வரத்தை நான் உனக்கு தந்தேனாக்கா சரி, உனக்கு கொடிய பாவம் வந்து சேரும். மதலை வரத்தை நான் உனக்கு தந்தேனாக்கா மனக்கவலை உனக்கு வந்து சேரும். அம்மா அம்மா பார்வதி, பிள்ளை வரத்தை நான் உனக்கு தந்தேனாக்கா உனக்கு பெருங்கவலை வந்து சேரும். அதனால எந்த வர நீ கேட்டாலும் ஏந்தும் பிள்ளை வர என்கிட்ட கேட்காத பாரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன செஞ்சுட்டாரு, வேலையை பார்க்க போயிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது கைலாச வாசலுக்கு யார் வாரா? மேடை இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு விழா கமிட்டியாளர்கள் அழைக்கிறார்கள். கரகாட்ட கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு விழா கமிட்டியாளர்கள் அழைக்கிறார்கள். அம்மா பார்வதி, எந்த வரம் கேட்டாலும் ஏந்தும் பிள்ளை வரத்தை என்னிடம் கேளாத அம்மா அப்படின்னு யார் சொல்றா? பகவான் சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிட்டாரு. அந்த சமயத்துல கைலாச வாசலுக்கு யார் வாரா? நம்மலாம் சுமந்துகிட்டு இருக்காள என் தாயாகப்பட்ட பூமாதேவி. அவ எங்க வாரா? கைலாச வாசலுக்கு கடவுளை பார்ப்பதற்காக வாரா. எதுக்கு வாரா? அதாவது அந்த காலத்துல எல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா பிறப்பு மட்டும்தான் இந்த நாட்டுல இருந்திருக்க தவிர இறப்பு என்பது இந்த நாட்டுல கிடையவே கிடையாதாம். இறப்புன்னு ஒண்ணு இருந்தா எனக்கு இந்த பண்ணிலாம் இருக்கவே கூடாது. வாழையே தகுதி இல்லாத ஆள் அந்த ஒரு ஆளு. சரியா? அதாவது பிறப்பு என்பது மட்டும்தான் ஒரு காலத்துல இருந்திருக்கு. இறப்பு என்பது நாட்டுல கிடையவே கிடையாதாம். உன்னை என் தாயாகப்பட்ட பார்வதிக்கு மனித சுமைகளை தாங்க முடியாமல் பகவானை பார்த்து, பகவானே நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு எல்லா உயிர்களையும் படைச்சு படைச்சு விட்டுருதீங்க. என்னால இந்த பிறப்பினுடைய உயிர்களை பூரா சுமக்க முடியல. கொஞ்சம் இந்த உயிர் சுமையை நீங்க குறைத்து தர வேண்டும் என்று சொல்ல, அதுக்கு என் தாயாகப்பட்ட பூமாதேவி சொன்ன உடனே பார்த்தார் பகவான். அம்மா பூமாதேவி, நீ ஒண்ணும் பயப்படாத, உனக்கு இந்த உயிர் சுமையை குறைத்து தர சொல்லி நான் உனக்கு வாக்கு தாரேன் என்று சொல்லி பகவான் யார வரவழைக்காரு? வள்ளுவரை வரவழைத்து, அப்பா வள்ளுவரே, இந்த அப்படி பறையை எடுத்துக்க கையில, நான் சொல்ற மாதிரி பூலோகம் பூரா போய் பறையோசை அடித்து விட்டு வர வேண்டும். என்னன்னு பறையோசை அடிக்கணும்? அதாவது பூ இருக்க, பெஞ்சு இருக்க, காய் இருக்க, காயிலையும் கனிஞ்ச கனி மட்டும் பழுத்து உதிரும்படி பறையோசை அடிக்க சொன்னார். யார பறையோசை அடிக்க சொன்னார்? வள்ளுவரை பறையோசை அடிக்க சொன்னார் பகவான். ஆனால் வள்ளுவராகப்பட்டவர் பறையை எடுத்துக்கொண்டு பூமி எல்லாம் வந்து பறையோசை அடிக்க வரும் பொழுது, அப்படி இருக்கும் பொழுது நாரத மகாமுனிவருடைய கரகத்தின் மூலமாக நாரத மகாமுனிவர் பூலோகத்துக்கு வந்தாரு. என்ன பண்ணாரு? நாரதன் கரகம் புள்ள நன்மையில தான் முடியும், இல்லாத புள்ளாத மூட்டி விடுறதுதான் வேலை. அந்த ஒருத்தன் பச்சை சட்டை போட்டு உட்கார்ந்துருக்கான் பாரு, இவனுக்கு வேலையே இதுதான். நாரதனுடைய 3 பிறவிக்கு ஈக்குவல் அவன். ஈர பேனாக்கி, பேனை பெருமாளாக்கி பெச்செடுக்க விட்டுருவான் பேர்பட்ட பையன். அவனுக்கும் கீழப்பாவுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இப்ப மைக்கில் சொல்லுவேன், இந்த பச்சை சட்டை போடுங்க பாருங்க, எல்லாரும் வாட்ச் பண்ணிக்கிடுங்க. இந்த மார்க்கெட்ல 2 கடைக்கு ஓனர் அந்த பையன். சரிங்களா? இதை இடத்த விட்டு நீ எதிக்காம மாட்டேன் அவனை. அதே மாதிரி பறையோசை அடிக்க சொன்ன உடனே, பூமாதேவி பறையோசை அடிக்க சொன்ன உடனே, பூமாதேவியுடைய பேச்சுக்காக பகவான் வள்ளுவரை பறையோசை அடிக்க சொன்ன உடனே வள்ளுவர் பூமியை நோக்கி பறையோசை அடிக்க வந்தார். அப்படி வரும் பொழுது என்ன ஆகுது? நாரதர் என்ன சொல்றாரு? வாங்க சிறுவர்களே அப்படி என்று சொல்லி 5-6 சிறுவர்களை அழைத்து செக்கில் கட்டிய புறம் பேரைக்கு அந்த சேர்ல பெரிய வட்டுப்படி சீசர் உட்கார்ந்துருக்கான் பாரு, அவனை நோக்கி நீங்க எரிய போறிய. நீங்க எரியக்கூடிய எரியல அவன் இந்த இடத்தை விட்டு இப்ப காலி பண்ணி போனோம், ஓடி போனோம் அப்படின்னு யார் சொல்றா? வள்ளுவரை பார்த்து கள்ளப்பறைக்கு எரியும்படி நாரத மகாமுனிவர் சொன்னார். சிறுவர்கள் சொல்லவா வேணும்? சொல்வதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி ஆளுக்கு ஒரு கருங்கல்லையும் கட்டியும் பிறக்கி யார் மேல எரியுறாங்க? வள்ளுவர் மேல எரியுறாங்க. வள்ளுவரை எப்படி பறையோசை அடிக்க சொன்னார் கடவுள்? பிஞ்சி இருக்க, காய் இருக்க, கனியும் இருக்க,
எந்த கனி? தெய்வ கனியா? என்ன கனி? சுவேதா கனி. அதாவது கனியிலையும் சிறந்த கனியை மட்டும், பழுத்த கனியை மட்டும் பழுத்து உதிரும்படி அடிக்க சொன்னார். ஆனா வள்ளுவர் வேதனை தாங்காம தண்ணி குடிச்சுட்டு இருக்காரு. எப்படி பறையோசை அடித்தார் தெரியுமா? பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனியிலையும் சிறந்த கனியை மட்டும் பழுத்து உதிரும்படி அடிக்க சொன்னார். ஆனா வள்ளுவர் எப்படி வேதனை தாங்க முடியாமல் பறையோசை அடித்தார் தெரியுமா? சாமி பூதீர பிஞ்சூதீர தாயுதீர கனியுதீர கனியுதீர உருக நல்ல உருக உருக வள்ளுவர் பாடியோ உருக உருக பறையோசை அடித்த உடனே 6 மாசத்து பிள்ளையும் செத்து போகுது. அப்பதானே 4 வயசு குழந்தையும் செத்து போகுது, 20 வயசு பையன் செத்து போறான், மனவடையில இருக்கக்கூடிய மாப்பிள்ளையும் செத்து போறான், 50 வயசு பாட்டியும் செத்து போறான். என்னது? கீழ தெருவுல சின்னாத்தா போனா மேல தெருவுல பெரியாத்தாலும் சேர்ந்து போறா. என்ன வேலையில போறவளுக்கு ஒத்தையில போக முடியல. இந்த மாதிரி எல்லா உயிர்களும் போய் பூமாதேவிக்கு உயிர் சுமைகளை காக்க பயந்து போய் இப்ப என்ன காக்க முடியல, பெண சுமையா வளர தாங்க முடியல. அப்படிதானே? இந்த காலத்துல ஒருத்தங்க செத்தாங்கன்னா என்ன செஞ்சிருவோம்னா, ஒண்ணு குழி தோண்டி பெதைச்சிருவோம், அதெல்லாம் எரிச்சிருவோம். இப்ப மிஷின் தான், நம்ம சுற்றுவோம், ஒரு பிடி சாம்பல் தான் வருது கட்டுக்க, வேற எதுவுமே கிடையாது. ஆனா அந்த காலத்துல நம்மளெல்லாம் பிதைக்கணும் எரிக்கணும்னா அப்படி எதுவுமே கிடையாதான். யாராவது இறந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் கொண்டு போய் மையம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து நினைச்சுவாங்களாம், கொண்டு போட்டுருவாங்களாம். அப்ப மையம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல கொண்டு குமிக்கிறதுனாலதான் அதுக்கு பேரு மையான கரைன்னு வந்துதான். அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் கைலாச வாசலுக்கு பூமாதேவி வாரா. என்ன கேட்க வாரா? ஆண்டவா பகவானே, நான் உங்கள்கிட்ட என்ன வர கேட்டேன், இந்த உயிர் சுமையை என்னால தாங்க முடியலன்னு சொன்னேன். அதற்கு இந்த பாடாப்படுத்தி என்னை தாங்க போய்வீங்க, பேசாம நான் என் உயிர் சுமையே தாங்கிட்டு இருந்திருக்கலாம். பகவானே, உயிர் சுமையை தாங்க முடியாத இந்த பூமாதேவிக்கு இன்றைக்கு பிணச்சுமை தாங்க முடியல இறைவா அப்படி என்று சொல்லும் பொழுது பார்த்தான் பகவான். பூமாதேவி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதாவது பிணச்சுமை அதிகமாயிட்டு நீ வருத்தப்படாத, உன்னுடைய பிணச்சுமையை நான் குறைத்து தருகிறேன் அம்மா என்று சொல்லி பகவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தாயே பிள்ளையாக பிறக்க போறேன், உன் பிணச்சுமைய காத்து தாரேன், அம்மா சுடலையாக பிறக்க போறேன், சுடலையா பிறக்க போறேன், உன் சுடுதான் மையான சுருதிகளை மதலையா பிறக்க போறேன். இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. நாயாகப்பட்ட பார்வதாதேவி ஓரமா இருந்து அப்படியே ஒட்டை கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? இந்த பகவான்கிட்ட ஒரே ஒரு பிள்ளை வரம் தானே நம்ம கேட்டோம், நமக்கு பிள்ளை வரம் தரமாட்டேன்னு சொன்ன இந்த பகவான் பூமாதேவிக்கு மட்டும் நான் பிள்ளையா பிறக்க போறேன், பெணசுமையை காத்து தாரேன்னு சொல்லுதார. இந்த பகவான் எங்க எங்க போய் பிறந்தாலும் அங்கெல்லாம் போய் நானும் பிறப்பேன் என்று சொல்லி என் தாயாகப்பட்ட பார்வதி என்ன வாக்கு வரங்கள் அளிக்கிறார் தெரியுமா? பிள்ளையாக பிறந்தீரானா பிறந்தீரானா பிறந்தியான பிள்ளையா பிறந்தீரானா
சுடலையாக பிறந்திரானா பகவான் பிறந்திரானா ஐயா மையான பிறந்திரானா மகனையா பிறந்திரானா ஐயா நீ சுடலையாக பிறந்திரானா பிறந்திரானா ஐயா பிறந்திரானா பிறந்திரானா சுடுகாட்டு சுடலையா பிறந்திரானா ஆண்டவா பகவானே உங்ககிட்ட நான் ஒரு பிள்ளை வரேன் கேட்டேன். சரி, ஆனா எனக்கு பிள்ளை வரேன் தரமாட்டேன்னு சொன்ன நீங்க இன்னைக்கு பூமாதேவிக்கு மட்டும் இப்படி வச்சிடுங்க என்ன ஷார்ட் வீடியோ இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு பிள்ளை வரேன் தான் கேட்டேன். எனக்கு பிள்ளை வரேன் தரமாட்டேன்னு சொன்ன இறைவா பூமாதேவிக்கு மட்டும் பிள்ளை ஆனாலும் சரி எனக்கு பிள்ளை வர நீங்க தந்துதான் ஆக வேண்டும் என்று பார்வதா தேவி பிடிவாதம் பிடிக்காதான் பகவான் இடவுல நிக்க முடியாது. அம்மா பார்வதி நான் உனக்கு அன்னைக்கு என்ன பண்ணேன் முதலாவது பிள்ளையா மூத்த மகன் கணபதியை தந்தேன். சரி, அந்த பையன் உனக்கு உதவுனானா இல்லையா உன் பேச்ச கேட்டானா போயிட்டான் இல்ல இளைய மகன் வேலை வேணா உனக்கு இன்பமோடு தந்தேன். அம்மையா அந்த பையனாவது உன் பேச்ச கேட்டானா இல்லையா உன்னை மதிச்சானா இல்ல 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 மூன்றாவது குழந்தையை நான் முக்கண்ணன் உனக்கு தந்தேனாக்கா அந்த பிள்ளையால சிறுமைதான் உனக்கு கிடைக்குமே தவிர பெருமை கிடைக்காது. அம்மா கிடைக்காது. நான் பார்த்தா என் தாயாகப்பட்ட பார்வதி அம்மா என்னானாலும் சரி எனக்கு ஏந்தும் பிள்ளை வேண்டும் என்று கேட்க அம்மா பார்வதி பிள்ளை வரங்கிறது ஜக்கா புக்கா வியாபாரம் கிடையாது. 8 நாளைக்குள்ள ஆண் குழந்தை வர வேணும் எனக்கு கேட்க அம்மா அப்படித்தானே கேட்டேன். எப்படி கேட்டேன்? எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை ஒண்ணு 10-8 நாளைக்குள்ள பச்சை பிள்ளை எனக்கு ஆளன் இல்ல ஆண் குழந்தை ஆண்டவனே கொடுக்க வேணும். புருஷன் இல்ல புத்திரன் பூமானை கொடுக்க வேணும். கணவன் இல்ல கை குழந்தை கணவன் இல்ல கை குழந்தை ஆடி கடவுள் நீரே கொடுக்க அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தை அம்மா பார்வதி எந்த ஒரு குழந்தையை தந்தாலும் அந்த குழந்தையால உனக்கு பெருமை இருக்கணும். சிறுமை இருந்தா என்ன செய்ய அப்படின்னு பகவான் சொல்லியும் அம்மா அப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அம்மா பார்வதி கேட்கவே இல்லை. என்ன நடக்குங்க? ஏடி அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தை கேளு பிள்ளை வேணும் வேணுமானமே ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணருகே தூண் அங்கு தூணு முன்னாலே ஆயிரம் சரவிளக்கு சரவீழ அணியணியா எரியுதம்மா தாயே 400 சரவிளக்கு சரவீழ நலமுடனே எரியுதம்மா 300 சரவிளக்கு சரவீழ முழு முழு நீ எரியுதம்மா பார்வதி முழு முழு நீ எரியுதம்மா தங்க தூணு முன்னாலே அம்மா தாத்தாயினி பார்வதியா சாந்து கொண்டு தரைமழுகி தரை சந்தனத்தால் கோலமிட்டு கோலம் பாவு கொண்டு தரைமழுகி தரை மஞ்சனையால் கோலமிட்டு கோலம் பாலு கொண்டு தரைமழுகி தரை பன்னீரா
கோலம் போட்டு கோலம் போட்டு இடமதிலே மண்டியிட்டு தானும் நின்று முந்தி ஏந்தி நின்றே யானால் அம்மா மூன்று பொறி முத்து போரி தாய் முழு கொழுங்கு விழுகும் அம்மா ஊட்டி மகள் பிடித்தாரானால் பிடித்தார் குழந்தை வந்து பிறப்பானம்மா பிறப்பான் சேர்த்து அம்மா பிடித்த யாரால் பிடித்த சிசு வந்து பிறப்பானம்மா பிறப்பான் அள்ளி அம்மா பிடித்த யாரால் பிடித்த அள்ளி அம்மா பிடித்த ஆண் குழந்தை வந்து பிறப்பானம்மா ஆண் குழந்தை வந்து பிறப்பானம்மா ஆகட்டும் என்று என் தாயாகப்பட்ட பார்வதி பகவானுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து 1000 மண்டபத்திலே 32ஆம் தூரன் அருகே என் தாயாகப்பட்ட பார்வதா தேவி எப்படி மடி ஏந்தி தவம் இருக்கிறாள் தெரியுமா சாமி 1000 மண்டபம் 32ஆம் தூணங்கள் தங்கத்தோடு முன்னாலே தாத்தாகினி பார்வதியா 300 சரவிளக்கு முழு நீ எரிய கண்டா நானும் ஒரு சரவிளக்கு நலமுடனே எரிய கண்டா சாந்து கொண்டு தலைமழுகி சந்தனத்தால் கோலம் போட்டாள் மாவு கொண்டு தலைமழுகி மஞ்சனையா கோலம் போட்டாள் பாலு கொண்டு தலைமழுகி பன்னீரால கோலம் போட்டாள் கோலம் போட்ட இடமதிய கொடுத்த வாழை நாயகரை பிடித்து வைத்தாரமாணி கோலம் போட்ட இடமதிய மண்டியிட்டு நின்று கொண்டு இருக்குதையா குழந்தை என்று நினைக்காளே சேர்த்து மக பிடிக்காளே சிசுவை என்று நினைக்காளே அள்ளி மக பிடிக்காளே அள்ளி மகள் பிடிக்காள் ஆண் குழந்தை என்று நினைக்காளே பார்த்த போது கோமதியாள் பார்வதியாள் குழந்தையத்தான் பார்க்கிறாள பார்த்தது ஒரு குழந்தைக்கு தான் குழந்தை ஐயோ கையும் இல்ல காலும் இல்ல அங்கே கண்ணு மூக்கு செவியும் இல்ல செவியும் மூக்கும் இல்ல மொழியும் இல்ல மொழியும் ஐயோ முண்டமாக உருளுதையா ஐயோ முண்டமாக உருளுதையா தக்க
மூக்கு இல்ல முடியும் இல்ல பிள்ளை உதுதி வச்ச பதுனா உருண்டையா இருக்கான் பார்த்தா என் தாயாகப்பட்ட பார்வதி பிள்ளைய பார்த்த உடனே அவளுக்கு ஒண்ணும் ஓடல 8 நாளையில வரக்கூடிய பிள்ளைன்னா அப்புறம் எப்படி இருப்பான் என்று எண்ணிக்கொண்டு என் தாயாகப்பட்ட பார்வதி எங்க வாரா பகவான் பக்கம் ஓடோடி வந்து பகவானே என்ன உங்ககிட்ட நான் என்ன வரம் கேட்டேன் எனக்காக ஒரு ஆண் குழந்தை வரம் தானே கேட்டேன் பிள்ளை வரம் கேட்டதற்கு எனக்கு பேமுண்டத்தை கொடுக்கலாமா இறைவா மகள வரம் கேட்டதற்கு மாமுண்டத்தை கொடுக்கலாமா இறைவா இப்படி முண்டத்தை கொடுக்கலாமா குழந்தை வரம் கேட்டதற்கு இப்படி ஒரு கொடும்பிடி இங்கே எனக்கு கொடுக்கலாமா அப்படின்னு பார்வதா தேவி கேட்கா அதுக்கு பகவான் என்ன சொல்றாரு பார்வதி எனக்கிட்ட நீ என்ன வரம் கேட்ட என்ன 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை வர வேணும்னு கேட்ட அப்படிதானே 8 நாளைக்குள்ள பிள்ளை வர வேணும் கணவன் எல்லாம் கை குழந்தை ஆணன் இல்லா ஆண் குழந்தை புருஷன் இல்லா புத்திர வேணும்னு சொன்னா அவன் இப்படிதான் மொட்டு முழுக்கையா இருப்பான் அப்படின்னு யாரு சொல்றா என் தாயாகப்பட்ட பார்வதியிடம் பகவான் சொல்றாரு உடனே இந்த தாயாகப்பட்ட பார்வதி என்ன சொல்றா ஆண்டவா பகவானே என்ன இருந்தாலும் சரி இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் இறைவா யாராவது சொந்தக்காரங்க வந்து இந்த பிள்ளையை நீங்க எடுத்து வச்சுக்கிடுங்கன்னு கொடுத்தா இப்படி முட்டு முழுக்க இருக்கக்கூடிய பிள்ளையை கொடுத்தா என் பிள்ளையை எடுத்து எப்படி அவங்க கொஞ்சம் முடியாதுல்ல ஆண்டவா பகவானே இந்த பிள்ளைக்கு நீங்க ஒரு உயிர் பிடிச்சு தரதா இருந்தா தாங்க இல்லைன்னா இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் என்று சொல்ல உடனே பார்த்தால் என் பகவானாகப்பட்ட சிவபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா ஆண்டவன் தான் சிவபெருமான் ஆண்டவன் தான் சிவபெருமான் பிரம்மனைய வரவழை பிடித்தார் பிரம்மதேவ ஒரு பிடித்தார் பிரம்மதேவ உயிர் கொடுத்தார் சிவபெருமான் உயிர் கொடுத்த குழந்தையது கையக்கால ஆட்டுதையா கண்ணு முக்கு செவிப்படைத்தார் கண்ணிரண்டு பாக்குதையா கடவுளோட குழந்தையது கையக்கால ஆட்டுதையா குவா நல்ல குவா என்று குவா நல்ல குவா என்று குழந்தை குழலோச போடு சாமி கடவுளோட குழந்தைய கண்ணு முக்கு செவி படைத்து கையை காலை தான் படைத்து உயிர் கொடுத்த குழந்தைய குவா நல்ல குவா என்று குவா நல்ல குவா என்று குழந்தை குழலோச போடு காதில் கேட்டு பேரழகி பார்வதிக்கு பேரழகி பார்வதிக்கு பச்சை நரம்போடி பாலாமிதம் சுரந்திடுமா வலது கொங்கு பால் கொடுத்தா வளர மாட்டான் என்று சொல்லி இடது கொங்கு பால் கொடுத்தா ஈடேற மாட்டான் என்று தாராம்பசு பால் கறந்து பால் கறந்து அதை சேனையாக ஊட்டுவானாம் என் தாயாகப்பட்ட பார்வதா தேவி தலைமகன் உடலையான மாண்பட்ட மாயாண்டிக்கு பேர்நாமம் கொடுக்க வேண்டும் என்று 16ஆம் பக்கம் பகவான் என்ன விதமான பெயர் நாமத்தை கொடுக்கிறார் தெரியுமா மணி விளக்கில் வந்து பிறந்ததனால் அவனுக்கு மாயாண்டி சுடலை என்றும் என்ன விதமாக பெயர் நாமங்களை சூட்டுகிறார் தெரியுமா ஐயா நீ மணி விளக்கில் பிறந்ததாலே ஐயா நீ பிறந்ததாலே பிறந்ததாலே
அப்பானி சுடலையான உடலையா பிறந்தனாலே பிறந்த குழந்தைக்கு பகவான் என்ன விதமான பெயர் நாமத்தை கொடுக்கிறார் தெரியுமா? அம்மா நீ கட்ட பேசி பேச்சு பிரம்மன் ஆற்றுதயா என்று பெயர் நாமத்தை சூட்டியும் மணி விளக்கிலே பிறந்ததனால் மாயா அங்கே சுடலை என்றும் முண்டமாக வந்து பிறந்ததனால் முண்டன் சுடலை என்றும் சுடர் ஒளியிலே வந்து பிறந்ததனால் அவருக்கு சுடலை மாடன் என்றும் பெயர் நாமத்தை கொடுத்து ஆதிவள்ளி கைலாச வாசலிலே என் தாயாகப்பட்ட பார்வதா தேவி சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகிறார். தொட்ட கதை குறைகள் பாட தொட்ட கதை குறைகள் தொட்ட கதை குறைகள் பாட கணபதி அருள்புரிவா கணபதி அருள்புரி கணபதி அருள்புரிவா சில இசைகள் பாட பகவானி வரமருள்வான் சொன்ன கையில கதைகள் பாட சொன்ன கதை குறைகள் பாட ஆய் சொற்கே சரமரன் அப்பானி மணி விளக்கில் பிறந்த புள்ள மாயாண்டி சுடலையா மையானத்தில் நின்று கொண்டு மையான பிளச்சி அம்மா சுடலை அழைக்காத என் மகனே மாயாண்டி அப்பானி என் மகனே மாயாண்டி பூமாதேவி பண்கொடிக்கு கொடுத்தமாக காப்பாத்த கொலமகனே வாருமையா கைலாச வாசலிலே கடவுள் மகன் சுடலையா அம்மா பால் குடித்தையா அரவயிறு நிறையா மாதா பால் குடித்தையா மணிக்கூடலு நிறையா தாயார் பால் குடித்தையா தந்தை இரு நிறையா என் மகனே மாயாண்டி கைலாச வாசலிலே கடவுள் மகன் குடலையா அம்மா பால் குடித்தையா அரவயிறு நிறையா அசந்து நீ உறங்கலாம் அசந்து நீ உறங்கலாம் அப்பா நீ அரணார் மகன் குடலையா மாயாண்டி மாயாண்டி தொட்டில் விட்டு கீழிறங்கி கீழே குழந்தை நல்ல சொரூபம் விட்டு சொரூபம் கொடிய ஒரு சொரூபமான சொரூபம் மகளை நல்ல சொரூபம் விட்டு சொரூபம் மாய ஒரு சொரூபமான சொரூபம் பிள்ளை நல்ல சொரூபம் விட்டு சொரூபம் விட்டு பெரிய ஒரு சொரூபமான சொரூபம் ஏ பெரிய ஒரு சொரூபமான
கைலாச வாசலிலே என் கடவுள் மகன் ஆகப்பட்ட சுடலை மாயாண்டி தொட்டில் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். மையானத்தில் நின்று கொண்டு என் தாயாகப்பட்ட பேச்சியம்மா மகனை எப்படி அழைத்தா? ஏ அப்பா மாயாண்டி, கைலாச வாசல்ல நீ கடவுள் மகன் சுடலாய்யா, அம்மா பால் குடித்தையான அறவையில நிறையாது அப்பா. ஏ அப்பா மாயாண்டி, மாதா பால் நீ குடித்தையான மணிக்குடல் நிறையாது அப்பா. ஏ என் மகனே மாயாண்டி, மாணிக்க கையில மாதா பால் குடிச்சு உனக்கு மணிக்குடல் என்னைக்கு நிறைய. பூமாதேவி பெண்கொடிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த குலமகனே இழந்தரித்து வாருமையா என்று சொல்லி மாயான கரையிலே நின்று கொண்டு என் தாயாகப்பட்ட பேச்சியம்மா மகனையும் அழைக்காடு. அப்பா நீ என் மகனே சுடலாய்யா, அரணார் மகனே மாயாண்டி, அப்பா நீ அசந்து உறங்கலாமோ, அசந்து உறங்கலாமோ, அப்பா நீ அரணார் மகனே சுடல. தொட்டில் விட்டு கீழிறங்கி மாயாண்டி எப்படி எந்திரிச்சு வாரா? குலைந்த நல்ல சொரூபத்தில் இருந்தவர் கொடிய சொரூபமானாராம். மதலை சொரூபத்தை விட்டு மாய ஒரு சொரூபமானாரு. மரணார்மனின் உடனே ஐயா பிள்ளை நல்ல சொரூபம் விட்டு பெரிய ஒரு சொரூபமாக மாறினார். மாயாண்டி பேயாண்டி, அதாவது மாயான கரைக்கு மாயாண்டி வரணும்னா வேட்டையாட வரவர் சும்மா வருவாரு. இப்ப நம்ம காட்டுக்கு வேட்டைக்கு போறோம் அப்படின்னா, ஒரு ஆடு மேய்க்க போறோம்னா நம்ம கையில ஒரு துரட்டி அருவா இருக்கணும். ஒரு அணில் அடிக்க போனோம்னா கையில ஒரு பெரம்பு இருக்கணும். அதே மாதிரி கடவுள் மயனாகப்பட்ட மாயாண்டி வேட்டைக்கு போனா சும்மாவா போவாரு? வேட்டைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கடவுள் மகனாகப்பட்ட சுடல எப்படி கொண்டு வராரு? அப்பா நீ வருணனை வரவழைத்து வல்லையம்மா பிடிப்பாரா, ஐயா குபேரனை வரவழைத்து உள்ளாவ மாட்டுவாரா, சுவாமி அக்கினி தேவனை ஆன பந்தமாக கொடுத்துவாரா, ஐயா சாம்பல் சிவனை வரவழைத்து அவனும் சல்லடமா மாட்டுவாரா. கடவுள் மகிழ்ந்துடல ஐயா, ஐயா மாயானம் போகணுமே, அவனுக்கு வருணனை வரவழைத்து அவனுக்கு வல்லையமா பிடிப்பாரா, ஐயா குபேரனை வரவழைத்து ஏ செஞ்சுடல மாயாண்டி ஐயா குல்லாவ மாட்டுவாரா, சுவாமி அக்கினி தேவனை ஆன பந்தம் கொடுத்துவாரா, அவருக்கு ஆன பந்தம் உலகையில மரணமகன் உடலையா ஏ அடிக்குந்தடி மறுகையில, ஐயாவுக்கு வீர பந்தம் உருகையில, அவருக்கு வீச்சருவ மறுகையில, சுவாமி அடிக்குந்தடி இழுக்குந்தடி அவன் அழகுக்கு ஒரு பொந்தந்தடி, ஐயா உச்சியில குல்லாவா மாயாண்டிக்கு உல்லாச கல்லடையா, ஐயோ தலையில் ஒரு குல்லாவா அவனுக்கு தாமரத்ன மணியழகா, ஐயா 7 மணி வரலையம்மா அவனுக்கு ஈசமகின் உடலுக்கு அவனுக்கு இடுப்பில் ஒரு சல்லடம்மா, ஐயா சல்லடம்மா குல்லாவா அவனுக்கு தாமரக்க மணியழகா, ஐயா வெள்ளி நல்ல பிடியருவா உடலைக்கு விளையாட வீச்சருவா, ஐயா தங்க நல்ல பிடியருவா அவனுக்கு சதுராடும் கையருவா, ஏ காண நல்ல பிடியருவா, அப்பா கடவுள் மகி சுடலையா அவனுக்கு கையருவா வல்லையம்மா, ஐயா 7 வண்ண நிறமழகு எங்க சீதாதேவி வளர்த்த மகே, ஏ செல்ல பிள்ளை கருப்பசாமி வால்மீகி வனத்துக்குள்ள அப்பா நீ வந்துதித்த தேவதையா,
சாமி யான பந்த ஒரு கையில அவன் அரிராமன் திருமகனா அப்பா நீ சீதாதேவி வளர்த்தவன் எப்பா நீ செல்ல பிள்ளை கருப்பசாமி எப்பா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை ஐயா நீ மாயாண்டி சுடர ஐயா ஐயா அண்ணனுமா தம்பியுமா ஏ ஆடி விளையாடி வார உனக்கு ஏமசாம வேலை ஐயா உனக்கு இறை உலுங்கா சாம போல ஐயா நஞ்சு போட்டா நஞ்சருக்கும் உனக்கு நள்ளிரவு சாமம் போல ஐயா கொடி போட்டா கொடியருக்கும் எப்பா நீ கோமார மருமகனி ஏ கோபக்கார மாயாண்டி எப்பா நீ சந்தன கட்டையில உனக்கு சவம் இருந்து வேறுனப்பா ஐயா இருக்கிற கட்டையில உனக்கு இறந்த பிண வேறுனப்போ ஐயா பூசர கட்டையில ஏ பொல்லாத சுடலையா உனக்கு பிணம் இருந்து வேறுனப்பா ஐயா வேலை நல்ல உனக்கு வேலை ஐயா ஏ வேலை ஐயோ உனக்கு விளையாட இது சமையோ
ரசிக்கும் தலைவா மக்கள் செல்வன்